வணக்கம் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். போன மேட்ச் அதாவது 5 மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வீடியோ போடுறோம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஸோ அதாவது இன்னைக்கு இந்த ஆர்சிபி விசஸ் பஞ்சாப் கிங்ஸா ஆமாம். ஸோ அந்த மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால வீடியோ போட முடியல. ஸோ இனி வர்ற மேட்சஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு மேட்ச் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக இன்னைக்கு நைட் அந்த வீடியோ வந்துடும். ஸோ அது மாதிரி இப்போ நாளைக்கு நடக்கக்கூடிய மேட்ச் அதாவது சிஎஸ்கே விசஸ் ஜிடி சரிங்களா. ஸோ சிஎஸ்கே சார்பா யாரெல்லாம் பாசிபிள் லெவலில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ருத்ராஜ் கெய்க்வாட், எம்எஸ் தோனி, ஆர் ரவீந்திரா, ஏ ரஹேனே, டி மிச்சல், ஆர் ஜடேஜா, எஸ் ரிஸ்வி, தீபக் சகர், தீக்ஷனா, ரஹ்மான், டி தேஷ்பாண்டே சரிங்களா. ஸோ இந்த ஒரு 11 பேர் இம்பாக்ட் பிளேயரா வந்து யார் வருவாங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிவம் துபே வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் சரிங்களா. ஸோ இந்த ஒரு 12 பேர் தான் மேக்சிமம் விளையாட போறாங்க. அதே போல குஜராத் சார்பா யார் யாருன்னு சொல்லி பார்க்கும்பொழுது சுமன் கில், விருத்திமான் ஷாகா, சாய் சுதர்சன், விஜய் சங்கர், டேவிட் மில்லர், ஏ ஓமர்சாய், ராகுல் திவாட்டியா, ரஷித் கான், உமேஷ் யாதவ், ஆர் சாய் கிஷோர், எஸ் ஜான்சன். இம்பாக்ட் பிளேயரை யாருன்னு சொல்லி பார்க்கும்பொழுது மோஹித் சர்மா சரிங்களா. ஸோ இவங்க தான் விளையாடுவோம். இந்த 12 பேர் தான் விளையாடுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் சரிங்களா. ஓகே, இப்போ நான் வந்து உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். அதாவது நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே சிஎஸ்கே ஃபேவரா ஒரு டீமும் குஜராத்துக்கு ஃபேவரா ஒரு டீமும் நியூட்ரலா ஒரு டீம் எடுக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன். சேம் கான்செப்டை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரிசல்ட் வரும் சரிங்களா. ஸோ இதுலேயே நான் வின்னிங் டீம் எதுவா வரும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அது பிளேயிங் லெவன் பார்த்ததுக்கு அப்புறம் இதுல இருக்கிற அந்த பேட்டில்ஸ் எல்லாமே நம்ம பார்த்து அதுல இருந்து சேம் உங்களுக்கு நீங்க அந்த 2 டீம் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா சேம் உங்களுக்கு அதே தான் வரப்போகுது எப்படி பார்த்தாலும். ஸோ நம்ம கொடுக்குற அந்த வின்னிங் ப்ரிடிக்ஷன் கூட தப்பாகும், உங்களுக்கு இந்த பிளேயர் ப்ரிடிக்ஷன்ல உங்களுக்கு தப்பா இருக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு சரிங்களா. ஓகே, இப்போ சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ருத்ராஜ் கெய்க்வாட் சரிங்களா. ஸோ ருத்ராஜ் கெய்க்வாட் எடுத்துக்கோங்க. எம்எஸ் தோனி, ஸோ நீங்க அவருக்கு வாய்ப்பு கிடைக்காதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஸோ இன்னைக்கும் வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ எம்எஸ் தோனி, ஆர் ரவீந்திரா 3, எஸ் ரிஸ்வி சரிங்களா. ஸோ 4, தீபக் சகர் 5, தீக்ஷனா சரிங்களா. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் ஒரு 6 பேர்த்து தான் சொல்லியிருப்பேன். ருத்ராஜ் கெய்க்வாட், எம்எஸ் தோனி, ரவீந்திரா, எஸ் ரிஸ்வி, தீபக் சகர், தீக்ஷனா சரிங்களா. ஸோ இந்த ஒரு 6 பேர்த்த சொல்லியிருப்பேன். 7வது பிளேயரா வந்து யாரை நீங்க எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அதாவது சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க ரஹ்மானை யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். செகண்ட் பவுல் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா தேஷ்பாண்டே சரிங்களா. ஸோ 7வது பிளேயர் வந்து உங்களுக்கு இவங்க தான் வருவாங்க சரிங்களா. ஓகே, ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 7 பேர்த்த சொல்லியிருக்கேன் சரிங்களா. ஸோ 6 பேர் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸா இருந்தாலும் செகண்ட் இன்னிங்ஸா இருந்தாலும் ஓகேன்னு எடுக்கக்கூடிய பிளேயரும் 7வது பிளேயர் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பவுலிங் முஸ்தபிசூர் ரஹ்மான், செகண்ட் பவுலிங் பண்ற மாதிரி இருந்தால் டி தேஷ்பாண்டே சரிங்களா. ஸோ நீங்க ஜடேஜாவை நீங்க எடுக்கலாமான்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ற மாதிரி இருந்தால் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். ஸோ நீங்க அப்போ வந்து யாரை கழட்டி விடணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இதுல ஒரு பவுலர் அதாவது முஸ்தபிசூர் ரஹ்மான் ஆமா. ஸோ இவரை தான் நீங்க கழட்டி விடுற மாதிரி வரும் சரிங்க. ஸோ முஸ்தபிசூர் ரஹ்மான் நீங்க கழட்டி விட்டுட்டு ஃபர்ஸ்ட் பவுலர் ஆப்ஷன்ல அந்த கணக்கு வச்சு படி பார்க்கும் பொழுது நீங்க ஜடேஜாவை வந்து நீங்க ட்ரை பண்ணலாம் சரிங்களா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் தீக்ஷனாக்கு நல்லா இருக்குது அப்படின்னா ஜடேஜா வந்து விக்கெட்ஸ் எடுக்காம போகலாம் அல்லது எக்கனாமியை போல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நடக்கும். ஸோ ரொம்ப ஹைபிக் பிளேயரும் இருப்பாரு. ஸோ நீங்க அவரை கழட்டி விட்டுட்டு நீங்க ஒரு டீம் மேக் பண்ணீங்க அப்படின்னா கிராண்ட் லீக்கு அதுதான் பெஸ்டா இருக்கும் சரிங்களா. ஓகே, இதுதான் கான்செப்ட் சரிங்களா. இந்த 7 பேர்த்துக்கு நல்லா இருக்கு. அதே போல குஜராத்ல யாருக்கெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது சுமன் கில் சரிங்களா. ஸோ சுமன் கில், சாய் சுதர்சன், டேவிட் மில்லர், ஏ ஓமர்சாய், ராகுல் திவாட்டியா சரிங்களா. ஸோ இந்த 5, எஸ் ஜான்சன் 6, மோஹித் சர்மா சரிங்களா. ஸோ இந்த ஒரு 7 பேர் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே நல்லா இருக்கு சரிங்களா. ஓகே, ஸோ ஜிடி பொறுத்த வரைக்கும் இந்த 7 பேர் யார் யாருன்னு நல்லா பார்த்துக்கோங்க. சுமன் கில் 1, சாய் சுதர்சன் 2, டேவிட் மில்லர் 3, ஓமர்சாய் 4, ராகுல் திவாட்டியா 5, எஸ் ஜான்சன் 6, சாய் கிஷோர் கூட வேண்டாம், மோஹித் சர்மா சரிங்களா. ஸோ மோஹித் சர்மா நீங்க எடுத்துக்கோங்க. 7 பேர் சொல்லியிருப்பேன். ஸோ இதுல ரஷித் கான் வந்து நான் சொல்லியிருக்க மாட்டேன் சரிங்களா.
ஸோ நீங்க ரஷீத் கான் சொல்லலை அப்படின்னா நீங்க அவர் எடுக்கலாமான்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நீங்க எடுக்கலாம். ஸோ எப்போ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பா நீங்க ரஷீத் கானை நீங்க உள்ள கொண்டு வர மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்றாங்க அப்படின்னா ஜிடி ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ற மாதிரி இருந்தால் நீங்க ரஷீத் கானை உள்ள கொண்டு வரலாம். அல்லது நீங்க ரஷீத் கான் உள்ள கொண்டு வரீங்க அப்படின்னா நீங்க தாராளமா இதுல ஏதாச்சும் ஒருத்தர் உங்களுக்கு பிடிச்சவங்களை நீங்க கழட்டி விடுங்க. முக்கியமா நீங்க சாய் சுதர்சனை கழட்டி விட வேண்டாம். சரிங்களா? ஸோ நீங்க தீபக் சேகர் பவுல் பண்ற டயத்துல இறங்கக்கூடிய பேட்ஸ்மேன் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா நீங்க அவங்கள கழட்டி விட்டுட்டு தான் நீங்க மற்ற பிளேயர்ஸ் நீங்க ரொட்டேஷன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு தீக்ஷனா பவுல் பண்ற டைம் பாத்தீங்க அப்படின்னா ஸோ தீக்ஷனாக்கு தான் அவன் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் தீக்ஷனாக்கு பவுலிங் பண்ற டயத்துல அவர் மேக்சிமம் விக்கெட் எடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அவர் பவுல் பண்ற டயத்துல இறங்கக்கூடிய பேட்ஸ்மேனை டிராப் பண்ற மாதிரி இருந்தாலும் அவர் இறங்கக்கூடிய டயத்துல பவுல் பண்ணக்கூடிய டயத்துல இறங்கக்கூடிய பிளேயரை டிராப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரா டீம் செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். சரிங்களா? ஓகே, இதுல இப்போ வந்து காமனா ரெண்டு டீமும் காமனா நீங்க யாரையெல்லாம் கழட்டியே விடக்கூடாது அப்படிங்கிற பிளேயர்ஸ் நம்ம யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சரிங்களா? ஸோ காமனா வந்து அதாவது இங்க ரெண்டு ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா இருந்தாலும் செகண்ட் பேட்டிங்கா இருந்தாலும் ரெண்டு டீம்லயுமே இவங்க கன்ஃபார்மா இருக்கணும். அப்படிங்கிற பிளேயர்ஸ் யாருன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ரவீந்திரா 1, தீக்ஷனா 2, ருத்ராஜ் கைக்வாட் 3, MS தோனி 4, தீபக் சேகர். சரிங்களா? ஸோ இந்த 5 பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். ஸோ இதில் நீங்க கழட்டி விடணும்னு நினைச்சால் கூட இந்த எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ நீங்க அவங்கள தான் வந்து நீங்க ரிஸ்க் எடுக்கணும். ஸோ இந்த 5 பேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். MS தோனிக்கு வந்து நீங்க எப்பயும் போல பேட்டிங் கிடைக்காது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க டிராப் பண்ற மாதிரி இருந்தாலும் டிராப் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த 4 பேர் அப்போ உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். அதே போல ஜிடில உங்களுக்கு யாரெல்லாம் ரொம்ப முக்கியம் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சுமன் கில் 1, சாய் சுதர்சன் 2, டேவிட் மில்லர் 3, ஓமர் சாய் 4, ராகுல் திவாட்டியா 5, எஸ் ஜான்சன் 6, மோகித் சர்மா. ஸோ இவரை நீங்க எடுத்துக்கிறதே கொஞ்சம் உங்களுக்கு பெஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த 7 பேரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 7, ஸோ அதுல அந்த 4 நீங்க போட்டாலே உங்களுக்கு ஒரு நல்ல டீம் அமைக்க வாய்ப்பு அதிகம். சரிங்களா? இப்போ நமக்கு வந்து தீபக் சேகரும் தீக்ஷனா ஓவர்லையும் அவுட் ஆகக்கூடிய பேட்ஸ்மேனை மட்டும் நீங்க கழட்டி விட்டுட்டு ரொட்டேஷன் பண்ணி பாருங்க, ஒரு நல்ல டீம் செட் ஆகும். சரிங்களா? ஸோ சிஎஸ்கேல யார் இன்னைக்கு கேப்டனா வருவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரவீந்திராவே நீங்க கேப்டனா கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க, தீக்ஷனா வைஸ் கேப்டனா கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க, அல்லது தீக்ஷனா கேப்டன் அவரை வைஸ் கேப்டனா கூட கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஒரே கேப்டன் ஒரே வைஸ் கேப்டன் தான் சொல்லியிருக்கேன். அதே போல ஜிடில நீங்க யாரு கொடுக்கலாம்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கும் சொல்றேன், ஸோ சாய் சுதர்சனவே நீங்க கேப்டனா கொடுத்துக்குங்க. சரிங்களா? எஸ் ஜான்சன், ஸோ அவரை நீங்க கேப்டனா கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? ஸோ இதை தவிர உங்களுக்கு யாராச்சும் கேப்டன் ஆப்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு வேண்டி சொல்றேன், அது நீங்க யாராவது ட்ரை பண்ண மாதிரி இருந்தா ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? தீபக் சேகர் செகண்ட் பவுலிங் பண்ணால் கண்டிப்பா கேப்டன் சான்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ரிஸ்கியா நீங்க கொடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா MS தோனி கூட நீங்க கேப்டனா கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ராகுல் திவாட்டியா, ஸோ அவரை கேப்டனா கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். மோகித் சர்மா. சரிங்களா? ஸோ நீங்க அவரையும் வந்து ஒரு கேப்டனா கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாமே நான் எக்ஸ்ட்ரா ஆப்ஷனா கொடுத்துருக்கேன். இவங்க எக்ஸ்ட்ரா சொன்னவங்க வரலாம், வராமே போகலாம். ஸோ மேக்ஸிமம் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகம். முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருப்பேன் இல்லைங்களா, ஒரே ஒரு கேப்டன் ஒரே வைஸ் கேப்டன். ஸோ அந்த கணக்குப்படி பார்க்கும்பொழுது ரவீந்திரா கேப்டன், தீக்ஷனா வைஸ் கேப்டன், குஜராத் பொறுத்த வரைக்கும் சாய் சுதர்சன் கேப்டன், எஸ் ஜான்சன் வைஸ் கேப்டன். சரிங்களா? ஸோ இதுதான் என்னுடைய ப்ரிடிக்ஷன். ஸோ இது எந்த அளவுல சரியா வரும் அப்படிங்கிறது நாளைக்கு மேட்ச் பார்த்துட்டு சொல்லலாம். சரிங்களா? ஸோ நான் தெளிவாகவே சொல்லியிருந்தேன், இதுக்கு முன்னாடி கொடுத்த வீடியோஸ்ல வந்து 50% கூட வந்து ப்ரிடிக்ஷன் நல்லா வராது அப்படின்னு. அவ்வளோ சொல்லியும் வந்து இவர் கரெக்டா சொல்றாரா தப்பா சொல்றாரான்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அந்த புரிதல் இல்லையா? ஸோ என்ன காரணம் தெரியல. சரிங்களா? ஸோ நான் எல்லாமே தெளிவா சொல்றேன், இந்த ப்ரிடிக்ஷன் நல்லா வராது, ஸோ இது கரெக்டா வரும் அப்படின்னு. அதுக்கு மேலேயும் வந்து அது புரிஞ்சுக்காம சொல்றீங்கன்னு சொல்லிட்டு 2 நாள் வீடியோவே போடல. ஸோ எப்படி பார்த்தாலும் பிளேயிங் 11 வந்து நிறைய சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னா அது கொஞ்சம் தப்பு நடக்கதான் செய்யும் அப்படிங்கறத நான் யதார்த்தமான விஷயத்தையும் நான் சொல்றேன். பட் அது புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. சரி, ஓகே. ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் பொறுத்த வரைக்கும் இதுல வந்து மேக்சிமம் சேஞ்சஸ் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இவங்க தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அதையும் மீறி ஏதாவது சேஞ்சஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒரு பிளேயர் அல்லது 2 பிளேயர் தான் வருவாங்க. சரிங்களா? அதனால ஒரு பெருசா ஒன்று வந்து நமக்கு ஒன்றும் ஆக போறது இல்லை. ஸோ அந்த ஒரு பிளேயருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெலகிராம்ல நம்ம போட்டுடலாம் எப்படி பார்த்தாலும். சரிங்களா? ஸோ ஏன்னா ஒரு பிளேயர் தான் ஒரு 10 நிமிஷத்தோட பார்த்துட்டு அந்த பர்டிகுலர் பிளேயருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெலகிராம்ல போட்டுடலாம். ஸோ அது மீறியும் வந்து பாத்தீங்கன்னா
வேற ஏதாவது சேஞ்சஸ் வந்தாலும் அல்லது ஏதாச்சும் இனி ஒரு அப்டேட்ஸ் இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம டெலகிராம்ல நான் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்றேன். சரிங்களா? ஸோ இனி வரக்கூடிய மேட்சஸ்ல பாத்தீங்க அப்படின்னா சில முக்கியமான நாட்கள்ல வந்து சில மேட்சஸ் நடக்கும். சரிங்களா? ஸோ அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த 4 கேப்டன் 5 கேப்டன்லாம் கிடையாது, ஒரே ஒரு கேப்டன் தான். சரிங்களா? ஸோ அன்னைக்கு மட்டும் நீங்க ரொம்பவுமே ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இது எனக்கு வேண்டி சொல்றேன். ஸோ நீங்க இத்தனை நாள் நீங்க கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா அந்த நான் சொல்லக்கூடிய டேல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கேப்டன் வந்து மிஸ்ஸே ஆகாது. கண்டிப்பா அந்த பிளேயர் தான் கேப்டன் வர்றதுக்கு 199% வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால சொல்றேன், நீங்க அன்னைக்கு வந்து நான் சொன்ன கேப்டன் வந்து நீங்க மாத்தி போடாதீங்க. தயவு செஞ்சு அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு நல்ல பக்காவான ஒரு டீம் செட் ஆகும். அன்னைக்கு நீங்க ஒரு 10 டீமோ 5 டீமோ போட்டு கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒருவேளை யாராச்சும் அன்னைக்கு கூட கிராண்ட் லீக் வின் பண்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். சரிங்களா? ஸோ அன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நான் வின்னிங் டீம் எதுவும் இருக்கு வாய்ப்பு இருக்கு, அதுவும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ அந்த அன்னைக்கு மட்டும் நீங்க கொஞ்சம் ஹையா கொஞ்சம் ஒரு எப்படி சொல்றது, ஒரு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க், கொஞ்சம் திங்கிங் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு நல்ல டீமா உங்களுக்கு அமையறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். சரிங்களா? ஓகே. ஸோ நீங்க இது பேஸ் பண்ணி நீங்க டீம் எடுங்க. ஒரு நல்ல டீமும் மேக்ஸிமம் வந்துடும். சரிங்களா? நான் சொன்ன சேம் கான்செப்ட் தாங்க. சிஎஸ்கே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, சிஎஸ்கே ஃபேவரா தான் நம்ம டீம் எடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம குஜராத்தில் இருக்கிற மெயின் பிளேயர்ஸ் வந்து நீங்க மறந்துருங்க. அல்லது மெயின் பிளேயர்ஸ் வச்சுட்டு வேற பிளேயர்ஸ் வந்து நீங்க கழட்டி விட்டுறணும். சரிங்களா? அது எந்த பிளேயர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, தீக்ஷனா பவுல் பண்றக்கூடிய டயத்திலையும் தீபக் சேகர் பவுல் பண்ணக்கூடிய டயத்திலும் இறங்கக்கூடிய பிளேயர்ஸா பார்த்து நீங்க கழட்டி விட்டீங்க அப்படின்னா தான் நான் சொன்ன 7 பிளேயர்ல இருந்து அவங்க தான் ஃபிளாப் ஆவாங்க. சரிங்களா? அதே போல ஜிடிக்கு ஃபேவரா நீங்க டீம் எடுக்கிறீங்க அப்படின்னா, எஸ் ஜான்சன் பவுல் பண்ணக்கூடிய டயத்திலையும் மோஹித் சர்மா பவுல் பண்ணக்கூடிய டயத்திலும் இதுல யார் இறங்குவாங்கன்னு சொல்லி பார்த்து அந்த பிளேயர் தான் நீங்க கழட்டி விடணும். சரிங்களா? ஸோ இதுதான் இப்ப நம்ம சொன்ன 7 பிளேயர்ல யாரெல்லாம் பிளாப் ஆவாங்கன்னா, மோஹித் சர்மா ஓவர்ல பவுல் பண்ற டயத்துல இறங்கக்கூடிய பேட்ஸ்மேன், எஸ் ஜான்சன் ஓவர்ல இறங்கக்கூடிய பேட்ஸ்மேன். ஸோ அந்த இடத்துல தான் அந்த பேட்ஸ்மேன் வந்து பிளாப் ஆவாங்க. சரிங்களா? ஸோ இது மட்டும் ஒரு சின்னதா ஒரு பேப்பர்லயோ அல்லது உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க டேரக்டாவே போட்டு பாருங்க. ஒரு நல்ல டீம் வரும். நான் சொன்னது நான் எந்த அளவுல உங்களுக்கு அக்யூரேட்டா வரும்னு சொல்லி நீங்க பேப்பர்ல எழுதி பார்த்துட்டு மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ட்ரீம் 11 நமக்கு டீம் வந்திருக்கும் பாத்தீங்களா? சோ அந்த டீம் கூட நம்ம சொன்ன விஷயத்த ஏதோ ஒரு டீம் ஜெயிச்சிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து சிஎஸ்கே ஜெயிச்சிருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஃபேவரா தான் டீம் அமைஞ்சிருக்கும். அந்த டீமையும் நான் சிஎஸ்கே ஃபேவரா போட சொன்ன டீமையும் மெர்ஜ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அதுல ஒரு நல்ல ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும். ஒருவேளை குஜராத் ஜெயிச்சிருச்சு அப்படின்னா குஜராத்தோட இதுவும் குஜராத் ஃபேவரா போட சொன்ன டீம் இருக்கு இல்லைங்களா? சோ அதையும் நீங்க ரெண்டும் மெர்ஜ் பண்ணி பாருங்க. ஒரு நல்ல டீமா அமையறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். சரிங்களா? ஓகே. சோ நேத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பும்ராவ் கேப்டனா சொல்லியிருப்பேன், சாய் சுதர்சன் கேப்டனா சொல்லியிருப்பேன், இன்னொருத்தர் நம்ம டெலகிராம்ல கொடுத்திருப்பேன். அந்த அப்டேட்ஸ் எல்லாம் பாருங்க. ஸோ அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்ம ட்ரீம் டீம்ல ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் ப்ரெடிக்ஷன். ஸோ இனி வரக்கூடிய மேட்சஸ் எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு சீக்கிரம் நம்ம முன்னாடி போட முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போடுறேன். அதுல மாற்றம் வந்தாலும் டெலகிராம்ல அப்டேட் பண்றேன். சரிங்களா? ஸோ எந்த டீம் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க டெலகிராம்ல தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அதே போல நான் ஸ்மால் லீக் மட்டும் தான் விளையாடுறேன். ஸோ எனக்கு 1 3 1 5 1 10 ஸோ இது மட்டும் நான் ஷூரா வின் பண்ணா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ எல்லாரும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.